மின் வணிகத்தில் திருடப்பட்ட கடன் அட்டை ஒன்றை பொருட்களை வாங்க பயன்படுத்தப்படும் போது அது டேஷ் என அழைக்கப்படுகிறது. அ. நட்பு மோசடி. அ. தெளிவான மோசடி. இ. முக்கோண மோசடி. இ. சைபர் ஸ்குவாட்டிங். விடை அ. தெளிவான மோசடி. பின்வருவனவற்றுள் எது மின்வணிக பாதுகாப்பு உறுப்பு அல்ல? இக்கேள்வி கேட்கப்பட்ட ஆண்டு பொதுத் தேர்வுகள் மார்ச் 2024. அ. நம்பகத்தன்மை. அ. இரகசியத்தன்மை. இ. ஃபிஷிங். இ. தனியுரிமை. விடை இ. ஃபிஷிங். சமச்சீரற்ற குறியீட்டு குறியாக்கத்தில் குறியாக்கம் மற்றும் மறைகுறியாக்கம் இரண்டிற்கும் டேஷ் குறியீடுகள் பயன்படுத்தப்படுகிறது. அ. ஒரே. அ. வெவ்வேறு. இ. நேர்மறை. இ. எதிர்மறை. விடை அ. வெவ்வேறு. கீழ்க்கண்ட எவை பாதுகாப்பு அங்கீகார தொழில்நுட்பம் ஆகும்? 1. எண்முறை கையொப்பம். 2. எண்முறை நாணயம். 3. எண்முறை நிழற்படம். 4. எண்முறை சான்றிதழ்கள். அ. 1 மற்றும் 4. அ. 3 மற்றும் 4. இ. 1, 2 மற்றும் 3. இ. அனைத்தும். விடை அ. 1 மற்றும் 4. பிஜிபி-யின் விரிவாக்கம் டேஷ். இக்கேள்வி கேட்கப்பட்ட ஆண்டு பொதுத் தேர்வுகள் மார்ச் 2023. அ. Pretty good privacy. அ. Pretty good person. இ. Primate good privacy. இ. Primate good person. விடை அ. Pretty good privacy. இணைய வழி கடன் அட்டை பரிவர்த்தனைகளில் கீழ்க்கண்ட டேஷ் நெறிமுறை பயன்படுத்தப்படுகிறது.
பாதுகாப்பான மின்னணு பரிவர்த்தனை SET. அ. எண்முறை சான்றிதழ்கள். இ. சமச்சீர் குறியீடு குறியாக்கம். இ. பொது குறியீடு குறியாக்கம். விடை அ. பாதுகாப்பான மின்னணு பரிவர்த்தனை SET. பாதுகாப்பான மின்னணு பரிவர்த்தனை SET ஆண்டில் உருவாக்கப்பட்டது. இக்கேள்வி கேட்கப்பட்ட ஆண்டு பொதுத் தேர்வுகள் ஜூலை 2022, ஜூன் 2023, 1999, 1996, 1969, 1997. விடை அ. 1996. பாதுகாப்பான சாக்கெட் அடுக்கு SSL நெறிமுறைகளை பயன்படுத்தும் இணையதளங்களை மூலம் அடையாளம் காணலாம். இக்கேள்வி கேட்கப்பட்ட ஆண்டு பொதுத் தேர்வுகள் மே 2022. HTML //HTTP HTMLS HTTPS விடை இ. HTTPS //. என்பது மூல உரையை அர்த்தமற்ற மறை எழுத்து உரையாக மாற்றும் செயல்முறையாகும். இக்கேள்வி கேட்கப்பட்ட ஆண்டு பொதுத் தேர்வுகள் ஜூலை 2024. அ. குறியாக்கம். அ. மறைகுறியாக்கம். இ. எண்முறைச் சான்றிதழ்கள். இ. எண்முறை கையொப்பம். விடை அ. குறியாக்கம். பின்வருவனவற்றுள் ransomware தொடர்பான சரியான கூற்று எது? அ. தீநிரலின் ஒரு உப தொகுப்பு அல்ல. அ. ransomware உடனடியாக கோப்பை நீக்குகிறது. இ. டைப்போபாரசி என்பது ஒரு வகையான ransomware. இ. பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து கோப்புகளை மீட்க பணம் கோரப்படும். விடை இ. பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து கோப்புகளை மீட்க பணம் கோரப்படும்.